வணக்கம். வணக்கம். மதுரை முருகர் பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கு, வாழ்த்துக்கள். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது ஒரு வரி சொல்லிட்டு அப்புறம் நான் கேள்வி கேட்குறேன். அதில் வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த சேரெல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த மாநாடும் கிடையாது, இதெல்லாம் ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயம், நல்ல எடுத்துக்காட்டு. ஸோ இது சம்மந்தமாக ஒரு கேள்வி. இப்போ என்னென்ன முருகர் சம்பந்தமாக இருக்குது. முருகர் வந்து தமிழ் கடவுளா, பொதுவான ஒரு உலகுக்கு கடவுளா அவர்? இது எங்கேருந்து வரும் இந்த கேள்வி? இது நம்ம சீமான் தமிழ் தேசியத்திலிருந்து இதில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. திராவிடம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம திமுக அறநிலையத்துறை அமைச்சர்லேருந்து பவன் கல்யாண் யார் இங்கே வர்றதுக்கு, அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு தமிழ் கடவுள் மொழிக்கு கடவுள். நான் கேட்குறேன், எந்த ஊர்லயாவது நீங்கள் ஏதாவது இந்த மொழிக்கு ஒரு கடவுள் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் அப்படின்னா நீ என்ன சொல்லணும்னு நான் சொல்லவா? சேகர் பாபு சீமான் அண்ணே கேட்குறேன், நீங்கள் என்னைக்காவது அல்லாஹ் அரபிய கடவுள் அப்படின்னு நீங்கள் பேசுறீங்களா? இல்லை ஜெருசலம்ல இருந்தனால ஜீசஸ் ஜெருசலம் இல்லாட்டி காசா இல்லாட்டி இஸ்ரேலோட கடவுள் அது வரைக்கும் நீ கும்பிட்றே கேட்டீங்க? அங்கெல்லாம் சொல்லாத விஷயம் மொழியை வச்சு இந்த இடத்துல ஏன் பிரிக்கிறேன்? நான் இதை எப்போ இருந்து சொல்கிறீங்களுங்க, ரொம்ப வருஷமாக சொல்கிறேன். இவங்க பிரிவினை எல்லாத்துலேயும் விதைச்சாங்க, அதில் ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வந்து விதைக்கிறாங்க. இது தமிழ் கடவுள். எந்த இடத்துல தமிழ் கடவுள் சொல்கிறாங்க கேட்டால் இங்கே மட்டும் சாமி இருக்குவாங்க. நீ கவனிச்சிங்கன்னா அது என்ன அப்படின்னா, இந்தியாவிலே மிக பழமையான கோயில் இருக்கிறது குஜராத்லேயும், அதாவது முருகன் பெருமானுக்கு கார்த்திகையான்னு சொல்லுவாங்க. முருகன் சொல்ல தெரியாது, கார்த்திகேயன் சொல்லுங்க, வட இந்தியா ஃபுல்லாக தெரியும். அங்கே வேற விதமான வரலாறு இருக்கும், ஆனால் அந்த ஆன்மீக தேடல் உண்டு. ஹிமாச்சல்லே சுப்பிரமணியம் சொல்றது அது சவுத்தில் வந்து வச்சுருவேன். ஆனால் கார்த்திகேயா கண்டிப்பாக கார்த்திகேயான்னு சொல்லுங்க தெரியும். கார்த்திகேயான்றது ஹிமாச்சல் ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி போக கூட ஒரு கோவில் உண்டு. இதெல்லாம் பழமையான கோயில், ரொம்ப ரொம்ப பழமையான. அதுக்கு அடுத்து கூட அடுத்தது கோயில் நம்மகிட்ட வருமே தவிர்த்து பழமையான கோயில் நார்த்துக்கு தான் போகும். இது எங்கேருந்து தமிழ் கடவுள்னு ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தும். இது இந்து நிறுவனம் கூட நீங்கள் சீமான் பேசும்போது கவனிச்சிங்களா? ஆமாம். இப்போ சீமானே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படையலில் வந்து கூட்டு பொரியல் மற்ற இதெல்லாம் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி டோனில் பேசுகிறாரு. அந்த மாதிரினா எப்படின்னா, அதாவது சைவம் வைணவம் இந்து கிடையாது, இந்துன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. யூஸ் பண்ண எங்கே எரியுது உங்களுக்கு? அதுதான் எனக்கு தெரியல. இவங்க என்ன சொல்கிறான்ற விஷயத்த சொல்லிடுறேன். சீமானுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இதை வச்சு குழப்புறாங்களா அவங்க எல்லாம் சொல்கிறேன். மதம் அப்படின்ற வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு 14ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி வந்த வார்த்தை ரிலீஜியன். அதுக்கு முன்னாடி ரிலீஜியன்ற வார்த்தையே கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி தோணும் இந்த மதங்கள்லாம் என்ன சொல்லுவேன், இது மதம் தான் சுற்றிற, இதுதான் மதம்னு பேர் வச்சுருப்ப. நீ ஹிந்து மதம்னு பேசிருக்கட்டும், மதம்னு உனக்கு உருவாக்கின மனுஷன் பாரு, அது எப்போ? அதுக்கு வாட நேரம் ஹிந்து மதம் கூட வரீங்க. மதம்னு எப்போ மனுஷன் கண்டுபிடிச்சான்? மதம்ன்ற ஒரு விஷயத்த வழிபாட்டு முறைகளை அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக இது இப்படி அப்படின்ற அளவு புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதை ஒழிய, அதுக்கு முன்னாடி வழிபாட்டு முறைகள் இருந்துச்சு. இந்த மண்ணை சேர்ந்த வழிபாட்டு மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கு. அந்த வகையில் நீங்கள் எவ்வளோ பின்னாடி போனாலும் சரி, நீங்கள் 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு போய் மாலுமிகள் வெளிநாடுகள்லேருந்து ஸ்பெயினில் இருந்தோ சைனாவில் இருந்தோ இங்கே வந்திருப்பாங்களே, அவங்க என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். பல்லுருவ வழிபாடு கொண்ட இந்த மக்களுடைய ஆன்மீக தேடல்னா என்னன்னு எழுதியிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட சரி அவங்களால பிரிட்டிஷால் என்ன புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் நார்த்து போய் நோக்கி போய் வச்சுக்கோங்க, நல்ல சிவனை வழிபாடு இருப்பாங்க. அதே சவுத்து வச்சு நல்ல சிவனை வழிபாடு இருப்பாங்க. மேலே கொஞ்சம் எட்டி போன வச்சுக்கோங்க, வைணவன் தலை இருக்கும், அதாவது பெருமாள் கும்பிட்றவங்க இருப்பாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் கொஞ்சம் இறங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பழமையான பெருமாள் கோயிலும் அங்கே தான் இருக்கும். இது இடையில மகாராஷ்டிராவில் வச்சுக்கோங்க, கணபதியை கொண்டாடி தீர்ப்பாங்க. அப்படி இந்த மாதிரி ரைட் எடுத்து உள்ளே பண்ணி வச்சுக்கிறது வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம்னா துர்க்கை வழிபாடு, அம்மன் வழிபாடு. அந்த அம்மன் வழிபாடு இங்கே இருக்கிறனால இங்கே கிடையாது, இல்லை இங்கேயும் காளியம்மன் வழிபடுவோம். எனவே இந்த மக்களுக்கு ஒரு பறந்து விருந்த ஆன்மீக தேடல் உண்டு. இந்த எல்லா கடவுள்களும் இருக்குல்ல, இந்த எல்லா கடவுள்கள் மீதும் இவங்களுக்கு ஒரு தீவிரமான வெவ்வேறு விதமான நம்பிக்கை இருக்கு. இப்போ காளியா அவ்வளோ ஆக்ரோஷமாக கிறிஸ்தவ சொல்கிறாங்க, அது ஒரு சாத்தானமாக இருப்பானுங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளேயே இருக்கக்கூடியது காளி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். ஏன்னா அந்த உருவத்தை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் சிவன் அழித்தொழிக்கக்கூடிய கடவுள், எல்லாத்தையும் முற்றிலும் அழிச்சு ஒழிச்சுட்டு நீ திருவண்ணாமலையில் ஒட்டுமொத்தமாக ஒன்றில் அவங்க உட்காருவேன். அப்போ அழித்தொழிக்கக்கூடிய கடவுள் உன்னுடைய நீ என்ற ஆணவம் முட்டமாக காலியாகும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சரியான ஒரு ஆன்மீக தேடலோட தீவிரமாக ஆழமாக பதிச்சு, சாதாரண மனுஷனு கூட வெகுஜன ஆளுகள் கூட நீ தேடி படிக்க வேண்டிய அவசியம் இங்கே வந்து புக்கு வச்சு நடத்தவே இல்லை. அந்த ஆன்மீக தேடலை விளைச்சாங்க. அதனால இதுக்கு ஒரு புக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு புக்கு வச்சுக்கணும், அந்த புக்கு வச்சுட்டு யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கணும், அது ஒரு கோட்பாடு கீழே இப்படி போகணும்னு சொல்லணும். இவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, ஆபிரகாமிக் மதங்கள் அதுவே அடிமை புத்திடா. நான் சொல்கிறேன், அந்த அடிமை புத்தியிலேருந்து வெளியாங்கடா. அவங்களுக்கு மதம் ஒன்று ஒரு புக்கை வச்சுருக்கணும், அதில் இது செஞ்சால் ஓகே, இது செய்யலைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது, இது செஞ்சால் நீங்கள் இஸ்லாமியர், இது செய்யலைன்னா நீ இஸ்லாமியர் கிடையாது.
இப்போன்னு யூத மதத்திலிருந்து உருவான இந்த மதங்கள் எல்லாமே இப்படியான கோட்பாடோடு இருந்துச்சு. அது அவங்க நம்பிக்கை. நான் எதுக்கு அந்த கட்டுப்பாடில் இருக்கணும்? அந்த கட்டமைப்பில் நான் எதுக்கு இருக்கணும்? நீ சொல்கிற மதன்ற கட்டுப்பாடு நான் கட்டமைப்பில் நான் வரணும். நீ என்னை பார்த்துருக்குறா? நீ என்ன சொல்கிற? இதெல்லாம் செஞ்சு கடவுள் அடைய முடியும். இல்லை அப்படி கிடையவே கிடையாதா? நான் இமயமலையில் போய் ஒன்றும் நான் தொலைஞ்சு போனால் கடவுள் அடையலாம். நான் ரிஷிகேஷில் உட்காந்து அந்த கங்கை நதியில் உட்காந்து கடவுள் அடையலாம். எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு நான் தொண்டு செஞ்சு கடவுள் அடையலாம். எனக்கு எல்லா முறையிலுமே தான்மியத்தில் முழுமையாக அனுமதிச்ச மதம் இந்து மதம். உனக்கு அது எந்த அனுமதியும் கிடையாது. இதை செய்யணும், இதை செய்யலைன்னா நீ தீர்ப்பு நாள் அன்னைக்கு நான் உனக்கு எழுதப்படும். இவ்வளோதான், பயமுறுத்தியே போகும். இங்கே பயமுறுத்தலே கிடையாது. இந்து மதம் என்னைக்கு பயமுறுத்துச்சு? நீ எதுவுமே வேணாம், நீ எதையுமே படிக்க கூட வேணாம், நீ சாமியை கும்பிடவே வேணாம், நீ தேடி வரவே வேணாம். ஆனால் உன் மனசாட்சின்னு ஒன்று பாரு, அதுக்குள்ளே ஒரு உண்மை சொல்லும் பாரு, அதுக்கு நில்லுடுச்சு கடவுள். வேறு எந்த மதம் ஆன்மீக மதம் சொல்லிச்சு? நான் மதம்னே சொல்ல வரல, ஆன்மீக தேடல்ன்றது இந்த மக்கள்கிட்ட தீவிரமாக கொண்டு போய் பெரியவங்க வளர்த்து கொண்டு போய் சேர்த்துருந்தா உலகம் முழுவதும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சேர்த்தான்னு வச்சுக்கணும். இப்போ சோலார் டெக்னாலஜி ஜெர்மனி சேர்த்தா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆன்மீக தேடல்னு ஒன்று இந்த மண்ணிலே கிளம்பி உலகம் முழுவதும் பரவச்சே தவிர இந்த மண்ணுக்கு எவனும் ஆன்மீக சுத்தோட அவசியம் கிடையாது. இந்த மக்கள் தான் அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சம். முடிஞ்சால் இந்த மக்களை ஏற்று மற்றவங்களாம் மாறி வரைச்சோம். நீ எங்களுக்கு பாடம் எடுக்காது. மதம் என்ன மதம்னா எப்படி தெரியுமா இருக்கணும் அப்போ நீ பாடம் எடுக்காது. இந்த மக்களுடைய இருக்கிற ஒற்றுமை என்னன்னு தெரியுமா உனக்கு? எந்த மதத்தையாக போய் அழிச்சு இந்த மதத்தை உருவாக்க நினச்சிங்க பாருங்களேன், அந்த அறிவு இருந்துச்சுக்கிறேன் நீ திருந்துவேன். அந்த மதத்தில் விட்டு இந்த மதத்தை மதிக்காருங்க. ஒரு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவை. எனவே எவெல்லாம் இன்னைக்கு உட்காந்து இந்து மதம்னு ஒரு மதமே இல்லைன்றானா அவெல்லாம் பச்சை அயோக்கிய ராஸ்கல்ஸ். அவன் ஃபுல்லாக இந்த மதத்துடைய ஆன்மீகம் எங்கே எரியுது. அப்போ நீ அங்கே போய் கேட்குறா? இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன கேட்குறாருன்னா, பவன் கல்யாண் யார் இங்கே வந்து பேச? நீ யாரு? நீ யாரோ அதே பவன் கல்யாண். இன்னொன்று இப்படி வச்சுக்கலாமே, நீ என்ன பண்ண? நீ யார் ஃபர்ஸ்ட்? அவர் பேசும்போது ஒன்று சொல்றாரு, கட்டவமோட வசனம் பார்த்தீங்களா? நீங்க கட்டவமோட வசனம் என்னன்னா, இங்கே கலை நற்றாயா இல்லாட்டி எங்குல பெண்களுக்கு அப்படின்னு ஒரு அதான் நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? நான் நீ என்ன பண்ண? நான் சொல்லவா? ரவுடித்தனம் பண்ண, முளமாரித்தனம் பண்ண, எல்லா இடத்துலையும் நீ ரவுடின்னு பேர் வாங்கி வச்சுட்ட, கட்ட பஞ்சாயத்து பண்ண. நீ என்ன பண்ண? உன்னோட தொகுதி உன்னோட வார்டு இல்லையா, அந்த வார்டில் கேட்டால் உன்னை யாரும் சொல்லுவாங்கம்மா? சேகர் பாபு. நீ எதை பற்றி பேசுகிற? நான் கேட்குறேன், இது இன்னும் சுருக்கி கேட்கவா? நீ என்ன பண்ணுறனா, வடசென்னையில் திருவிக்கா நகரில் 76வது வட்டத்தை தவிர நீ பேசக்கூடாது. நீ மதுரை மண்டை பேசுறதுக்கு நீ யாரு? நான் கேட்டா, தெலுங்காலேருந்து ஆந்திராலேருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்படி உன்னால் பிரிக்க முடியுதுன்னா நான் பிரிக்கிறேன். நீ எதுக்கு மதுரை பற்றி பேசுகிற? நீ வடசென்னையில் இருக்கக்கூடிய அந்த 76 வட்டம் பாரு, அதை பற்றி பேசு. மற்ற பற்றி பேசுறதுக்கு தகுதி உனக்கு கிடையாது. நீ யார் பேசுறேன்னு நான் கேட்குறேன். இல்லை, அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ சென்னையில் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அப்புறம் வந்து பேச கிழிச்சிட்ட 76வது வார்டில் 75வது வார்டில் நீ தோக்கலையா? அன்னைக்கு யாருன்னே தெரியாத தட்சணாமூர்த்தி வெற்றி பெறலையா? தட்சணாமூர்த்தி வந்து நிப்பாட்டுறாங்க, அந்த ஆள் வெற்றி பெறாரு. இதை ஏன் ஓட்டு போடல? உனக்கு எல்லாருமே தெரியுமே. ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியுமா? நீ ரவுடின்னு தெரியும். அப்போ அதை பேசு. நீ வெற்றியை பற்றி பேச விட்டா நீ ஒன்று பண்ணு, திமுகவோட வெளியே வந்துடு, அது நில்லு பார்ப்போம். ஏன்னா வெற்றியை பற்றி நான் பேசுகிறேன். எனவே இதையெல்லாம் பேச்சு கிடையாது. இதெல்லாம் மக்கள்கிட்ட புரிய வச்சு அது பார்த்துக்கிறான். ஆனால் இதெல்லாம் பேச்சு கிடையாது. யார் பேசணும் யார் பேசணும்? யார் பேசணும் தெரியுமா? நல்லவே பேசலாம். இந்த மண்ணுக்கு நல்லது நினைக்கிற எவனும் பேசலாம். இந்த மண்ணிலே பிறந்த கெட்ட ராஸ்கல்ஸ் எவனும் பேசக்கூடாது. அதாவது நீங்க பேசக்கூடாது. திமுக எவனும் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்க படியை பார்த்தா விட அவர் திராவிட மண்ணிலிருந்து வராரு, அதை எதுக்கு பண்றாங்க? முட்டாள்தனமா இருக்குதுமா வாதங்கள். இல்லை, என்னுடைய இது அதுதான். இப்போ வார்த்தைக்கு வார்த்தை திராவிட மாடல் சொல்ற திமுக, அவர் யாரு? அதாங்க, இவங்க எப்பெல்லாம் தேவைன்னா திராவிடம் எடுத்துக்குவாங்க, எப்பெல்லாம் தேவை தமிழ் எடுத்துக்குவாங்க. இவங்க ஒரு வித்தியாசமாக நோய் பிடிச்சவங்க. இவங்க விதமாக ஊட்டுவாங்க. எல்லா மாநிலமும் அவங்க மொழி சம்மந்தப்பட்ட மண் சம்மந்தப்பட்ட பேசும்போது இவங்க வந்து திராவிட அடிக்கிறாங்க. எவனா மதிச்சான உனைய? நான் எதுக்காக திராவிட முன்னேற்றங்கள் வச்சுங்க? தமிழ்நாடு முன்னேற்றங்கள் தான் வைக்கணும். எந்த மண்ணிலே ஏற்றுக்கிட்டானே? அப்போ மட்டும் இதை ஊட்டிக்கிருந்தாங்க எல்லாரும். இப்போ என்ன சொல்லுவாங்க? திமுக தான் தமிழகத்தை தூக்கிடும். நீ என்ன சொல்லுவாங்க? திராவிடம் தூக்கி நிப்பாடு பேசுகிறா. தமிழ்நாடு ஏன் வச்ச? திராவிட நாடு வைக்கணும். ஏன் தமிழ்நாடு வச்ச? இப்போ இன்னொரு டாக் என்ன போகுதுன்னா, இப்போ அதிமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த முருகர் பக்து மாநாட்டில். அதை வந்து உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? அண்ணா திமுக அண்ணா பேரை வச்சுட்டு நீ எப்படி வந்து இந்த மாநாட்டில் கலந்து? பெரியார் எனக்கு தெரிஞ்ச அண்ணாவே அரசு கூட்டத்தில் கலந்துட்டு உண்டு. ஈவே ராமசாமியெல்லாம் பேசக்கூடாது. ஈவே ராமசாமி பேசினா கடுப்பாயிரு. இந்து மதம் சம்பந்தமாக ஈவே ராமசாமி இழுத்துட்டு வந்து வச்சுக்க சாத்து ஏற்கனவே சாத்திடும். இங்கே ஈவே ராமசாமி மரியாதையே கிடையாது. அந்த ஆளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஓடி போய் அவன் திரும்ப எடுத்து கத்தணும் வச்சுக்கவேன். அப்புறம் நடுத்தரில் ஒன்று தேரை விட்டுட்டாங்க, கத்தக்கூடாது. ஐயோ நான் குத்துதே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஈவே ராமசாமின்றது 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அந்த கூட்டமே பெரிய ஃப்ராடு.
ஜாதி ஒழிச்சான்றது அது ஒரு பெரிய காமெடி, அதை விட்டுருங்க. இன்னொரு பக்கத்து மத நல்லிணக்கமோ இல்லை மத சார்பின்மையோ இல்லாட்டி கடவுள் மறுப்போ இவங்க பேசலை. இவர் பேசுன இந்து மத எதிர்ப்பு. இவங்க கூட்டமே ஒரு ஒரு லைட்டாக சைக்காலஜிக்கலாக பிரச்சனை கூட்டம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே பகுத்தறிவுல வச்சு இங்கேருந்து பட்டாடுவாங்க. என்னப்பா வெள்ளிக்கிழமை கும்பிட்ற அங்கே பருதா போட்டு போகிறாங்களா நீ பேசிக்கியா? பேசுடா, பேசி பார்ப்போம். ஒரு நாள் பேசி பார்ப்போம். பைபிள் தூக்கிட்டு தினமும் நாட்டு இடத்துல போக பேசியிருக்கியா? எங்கே அங்கெல்லாம் வராத பக்கத்தில் இங்கே பொத்துக்கிட்டு வருவாங்க. இல்லை மூட நம்பிக்கைலாம் இருக்குது. மூட நம்பிக்கை லிஸ்ட்டு போட்டு தரவா? எதுக்கு? கிறிஸ்தவம் கடவுளுடைய மூட நம்பிக்கை லிஸ்ட்டு போட்டு தரவா? இல்லை ஒரு மரத்தில் போய் கயிறு கட்டினா குழந்தை பிறக்குமா? அதே நம்பிக்கை அப்படியே தரடா. ஜெருசலேம்ல ஜீசஸ் பிறந்ததா சொல்லக்கூடிய நம்பக்கூடிய பகுதியில் இன்னைக்கும் கயிறு கட்ட பழக்கம் உண்டு. நான் தரவா? ஆதாரம் கொடுத்தா செத்து போயிடுறியா? நான் கேட்குறேன். இவன் மூட நம்பிக்கை பற்றி பேசலை, இவன் மத எதிர்ப்பையும் பேசலை, இவன் இந்து மத எதிர்ப்பை மட்டும் பேசிட்டு இருந்த கும்பல். ஈவே ராமசாமி அன்னைக்கு பேசும்போது வேணா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். நான் பேசுகிறேன், மாரதாஸ் பதில் சொல்கிறேன். நீ எடுத்து வந்து வை. நான் ஒவ்வொரு மதத்தில் கூட எல்லா மூட நம்பிக்கையும் எடுத்து போடுறேன். பேசி பார்ப்போம். நீ பேசிட்டு அப்புறம் பெண் விடுதலை பற்றி நாங்கள் பேசணும். பருதா பற்றி பேசிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இந்து மதத்தில் போகிற அளவுக்கு நாங்கள் ஃப்ரீடம் வச்சுருக்கோம். நீ அதை பேசிட்டு வா. இது நேற்று நீங்கள் வந்து சமயக்கட்டில் இருக்கிற நாங்கள் கூட்டி வந்தோம். இவர் யார்? பெரியார் என்ன பண்ணியிருந்தார் சொல்லுவா? சமயக்கட்டுக்காக இதுக்கு இல்லாத விழா பார்த்து போயிட்டு இருந்தார். நல்லா அசிங்கமாக கட்டு. அதான் சமையல் கட்டில் இருந்து கூட்டுட்டு வரல, சமையல் கட்டில் சமையல் பண்ணி இவருக்கு சமைக்காத வீட்டில் கூட கொடுத்துட்டு வருவோம். அந்த பொண்ணுங்களுக்கும் சேர்த்து இவ்வளோ அழகான கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர் யார்? நம்ம ஈவே ராமசாமி. இவனை தூக்கிட்டு வந்து பெரியார் இங்கே தலையில் கட்டி அதை ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதையே ஒரு முக்கியமான கொஸ்டினை கேட்டு இவங்க திணிச்சாங்க. இந்த ஆளுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்குதா? இதே ஊரில் ஈவே ராமசாமி மண்ணுன்னு எத்தனை தடவை கூப்பியிருப்பேன். சுற்றி பாரு எல்லா கோயிலும் கூட்டத்தையும். இன்னைக்கு நீ ஐயோ முருகனை எதிர்க்க முடியாமல் நிற்கிற. ஆனால் இதே திமுக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருதா? எவ்வளோ கேவலமாக பேசினேன். சரி பாபு நீங்க பட்டியல வசிக்கிறாப்பு இந்தந்த கோவிலுக்கெல்லாம். எனக்கு சிம்பிள். இந்து அறநிலையத்துறை இருக்கு. உனக்கு என்ன வேலை? சிஎஸ்ஐ உடைய மாநாட்டில் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா நடத்துது. அங்கே போய் உனக்கு என்ன வேலை? எங்களால் தான் இந்த ஆட்சி அமைஞ்சுன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல இந்து அறநிலையத்துறை என்ன நான் கேட்டுருவேன். என்ன பண்ணிக்கிருந்த? அங்கே போய் நிற்கிற. துர்கா ஸ்டாலின் அவர்கள் போனால் அதோட செருப்பு தூக்கிட்டு போது போடுற அளவுக்கு தான் உனக்கு பகுத்தறிவு. அந்த அளவுக்கு தான் உனக்கு மரியாதை. உனக்கு கடவுள், தேவதை, உலகம் எல்லாமே அந்த ஸ்டாலின் குடும்பம் தான். நீ இந்து மதத்தை பற்றி பேசக்கூடாது. பேசுகிற அடிப்படை தகுதி உனக்கு கிடையாது. இப்போ இறுதியாக என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ காலையிலேருந்து நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் இங்கே போய் கலந்துக்கினாங்க, வேலுமணி RSS உடைய இதில் போய் கலந்துக்கினார், இதை தான் போட்டுகிட்டே வர. ஒரு அலையன்ஸ் பார்ட்டி 2 பேரும் ஒன்றா சேர்றது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இது அரசியல் சம்மந்தப்பட்டது. இவங்க என்ன அப்படின்னா 2 பேரும் சேர்றது இல்லை. 2 பேரும் சேர்ந்து இவங்க என்ன திரும்பி ஆன்மீகத்துக்குள்ள நுழைகிறாங்க. இந்து மக்கள்லாம் ஒற்றுமைக்கிற இருக்காங்க. இவங்க பிரச்சனையாக தான். ஒருவேளை இந்து மக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து இஸ்லாமியர்கள் மாதிரி கிறிஸ்தவர் மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போடக்கூட முடிவு பண்ணான்னு வச்சுக்கோ, அடி மரண அடி வாங்க போகுது திமுக தான். அதுக்கு தான் இவங்க பயப்படுறேன். இவங்க வரலாறே அப்படி. இன்ன வரைக்கும் ஸ்டாலின் இந்து மக்களுடைய வாழ்ந்து எந்த பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்காரு. அந்த பயம் இவங்களுக்கு இருக்கு. என்னைக்காவது அந்த தீ என்னைக்கு எந்த இடத்துல பத்திக்குமோன்னு பயப்படுறாங்க. அந்த தீ மெல்ல பத்திக்கிட்டு வளர்றது இவங்களை அப்படி பயமுறுத்துது. அதனுடைய வெளிப்பாடு தான். எதுக்குலாம் அங்கெல்லாம் போய் கலந்துக்கிறீங்க? நீங்களாம் போய் கலந்துக்கலாமா? இதையெல்லாம் பேசுறீங்க. இன்பநிதி வராரு, அதை பற்றி கவலைப்படுறா. இன்பநிதி வந்துட்டாரு இருந்தாரு கலைஞர் டிவியில். அவருக்கு போய் முடிஞ்சா டவுசர் போடு. அதெல்லாம் உன் வேலை. உனக்கு என்ன வேண்டியிருக்கு அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு? குறைஞ்சபட்ச அரசியல் தகுதி கூட திமுக கூட எந்த அமைச்சரும் கிடையாது. திமுக ஓட்டு போடுறவங்க கிடையாது.